கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் சந்தோஷம் அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த 2026 ஆண்டிலும் தேவனாகிய கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, பிலிப்பியர் 2 அதிகாரம் 29 இப்படியா சொல்லுகிறது: ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஊழியக்காரர். இவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்கள். தீமோத்தேயுவை குறித்து சாட்சி சொல்லும்போது இந்த ஊழியக்காரரை நீங்கள் கனமாய் எண்ணுங்கள் என்று சொல்லி அந்த நிருபத்தில் இவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆம், இன்றைக்கும் உங்களுடைய ஊழியக்காரர்களை நீங்கள் கனமாய் எண்ணும்போது அது கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் அவருடைய நோக்கத்தின்படி சித்தத்தின்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த ஊழியக்காரருடைய மனசு குளிரும்படி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நடக்கும். அவரிடத்துல நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, அவர்களிடத்துல நீங்கள் ஏமாற்றக்கூடாது, அவர்களை நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமை அவர்களுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அதே போல எபிரேயர் புஸ்தகம் 13 அதிகாரம் 17 இப்படியாய் சொல்லுகிறது: உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. அன்பானவர்களே, உங்களுடைய ஊழியக்காரர்களை, உங்களுடைய சபையின் போதகர்களை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் துக்கத்தோடு உங்களுக்கு ஊழியம் செய்தால் அது பிரயோஜனமாக இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ணுவோம், அவருடைய ஊழியங்களை நாம் உற்சாகப்படுத்துவோம், அவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, ஊழியர்களுக்கு உறுதுணையாக இருக்கவும் ஆசீர்வாதமாக இருக்கவும் எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் கிருபை தாரும், பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். சபைகளை நடத்துகிற ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் நாமம் மாத்திரமே மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.